ஹாய், ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். பாருங்கள், முட்டை அவிச்ச முட்டை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும். ஒரு தாலோடவோ இல்லை ஒரு ஜீரா ரைஸோடவோ இது நல்லா மேட்சாக ஆகிடும். இந்த ஒர்க் பண்ணுற பசங்க பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இதில் வெங்காயம் போட்டாச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டாச்சு, மஞ்சத்தூளும் போட்டாச்சு, மிளகாத்தூளும் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இதை லைட்டாக இதை வறுத்துக்கிடலாம். இதுலேயே கொஞ்சம் இந்த வெங்காயம் க்ரன்ச்சியாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இந்த மசாலாலே இந்த முட்டையும் போட்டுவிடுவோம். அதை முட்டையை கொஞ்சம் அவிச்சிட்டு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கீறி விட்டுட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். இந்த முட்டை இதில் ஃப்ரை ஆகி வரும்போது நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கருவேப்பிலையை கொஞ்சம் ஒரு 4 கட் பண்ணி போட்டுருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னுட்டுன்னு இல்லை. பாருங்கள், இப்போ நம்மளுடைய எக்கு அருமையாக ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த வெங்காயம், மிளகா, மசாலா, உப்போடு இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சும்மா வெறும் முட்டையை சாப்பிட்றதுக்கு இது வெறும் சாதத்தோடு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டு இதை சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.